நம்ம வாழ்க்கை ரொம்ப குறுகிய காலம்தான் இல்லையா? ஆனா இந்த சின்ன வாழ்க்கையில கூட இறைவனோட அருளால நமக்கு கணக்கிலடங்கா நன்மைகளை அள்ளி கொடுக்கிற சில போனஸ் வாய்ப்புகளும் கிடைக்குது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வாய்ப்பு தான் துல்ஹஜ் மாதத்தோட முதல் 10 நாட்கள். அத பத்தி தான் இந்த தொகுப்புல நாம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்க போறோம். இந்த விளக்கத்துல நாம குறிப்பா 5 விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல அந்த மிகச்சிறந்த 10 நாட்கள், அடுத்து நோன்பின் சட்டங்கள், மூணாவதா அரஃபா நாள், நாலாவதா குர்பானி வழிகாட்டுதல், கடைசியா இதோட உண்மையான நோக்கமான தக்வா. பகுதி 1 மிகச்சிறந்த 10 நாட்கள். இந்த குறிப்பிட்ட 10 நாட்கள் ஏன் உலகெங்கிலும் இவ்வளவு சிறப்பா ரொம்ப கண்ணியமா பார்க்கப்படுது அப்படிங்கிற அடிப்படைய நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். திருக்குரான்ல சூரா ஹஜ்ஜோட 28வது வசனம் இந்த நாட்களை கணக்கிடப்பட்ட நாட்கள் அப்படின்னு ரொம்ப நேரடியாகவே குறிப்பிடுது. இத ஒரு புகழ்பெட்ட ஹதீஸ் இன்னும் ஆழமா விளக்குது. எப்படின்னா, தன் உயிரையும் செல்வத்தையும் முழுமையா இழந்து ஒருத்தர் செய்யற தியாகத்தை தவிர வேறு எந்த நற்செயலை விடவும் இந்த 10 நாட்கள்ல நாம செய்யற சாதாரண அமல்கள் இறைவனுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானவை. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு இயல்பான சந்தேகம் வரும். ரமலான் மாதம் சிறந்ததா இல்ல துல்ஹஜ் மாதம் சிறந்ததா? இதுக்கான சிம்பிளான விடை இதுதான். ரமலான் மாதம் அப்படிங்கிறது வருஷத்தோட மிகச்சிறந்த இரவுகளை கொண்டது. குறிப்பா சொல்லணும்னா அதோட கடைசி 10 இரவுகள். ஆனா துல்ஹஜ் மாதமோ வருஷத்தோட மிகச்சிறந்த பகல்களை கொண்டது. அதாவது இந்த முதல் 10 நாட்கள். இரவுகள்ல ரமலான், பகல்கள்ல துல்ஹஜ். இப்போ ரொம்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த நாட்கள் மட்டும் ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்? புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர் இமாம் இப்னு ஹஸர் இதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை தர்றாரு. அமல்களின் தாய் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா முக்கிய வணக்க வழிபாடுகளும் இந்த 10 நாட்கள்ல மட்டுமே ஒன்னா இணையுது. தினசரி தொழுகை, நோன்பு, தர்மம், குர்பானி, அப்புறம் ஹஜ், இது எல்லாமே வருஷத்துல வேற எந்த காலகட்டத்திலையும் இப்படி ஒன்னா இணைய வாய்ப்பே இல்ல. பகுதி 2 நோம்பின் சட்டங்களும் நன்மைகளும். இந்த நாட்கள்ல நாம கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான சட்டம் இருக்கு. அது என்னன்னா, 10வது நாள், அதாவது பெருநாள் அன்னைக்கு நோன்பு நோற்பது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கு. வரலாற்று ரீதியா அறிஞர்களுக்கு இடையில ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இருக்கு. அது என்னன்னா, நபிகள் நாயகம் இந்த 10 நாட்களும் முழுமையா நோன்பு வச்சாங்களா? அன்னை ஆயிஷா, அன்னை ஹப்சா ஆகிய 2 பேரோட வரலாற்று பதிவுகளை பார்க்கும்போது மேலோட்டமா ஒரு முரண்பாடு இருக்கிற மாதிரி தோணும். இந்த சின்ன குழப்பத்தை இஸ்லாமிய சட்டவியலாளர்கள் உறுதிப்படுத்தும் சாட்சியின் சட்டம் மூலமா மிக தெளிவா தீர்த்து வைக்கிறாங்க. அன்னை ஆயிஷா அவங்க 10 நாட்களும் நோன்பு வைக்கல அப்படின்னு சொன்னதோட அர்த்தம் 10வது நாளான பெருநாள் அன்னைக்கு அவர் நோன்பு வைக்கல அப்படிங்கிறது தான். அதே சமயம் அன்னை ஹப்சா அவங்க முதல் 9 நாட்களும் நபிகள் நாயகம் நோன்பு வச்சதை உறுதியா பார்த்ததா அறிவிக்கிறாங்க. பொதுவாவே சட்டவியல்ல உன்னை நேர்ல பார்த்து உறுதிப்படுத்துற சாட்சிக்கு தான் முன்னுரிமை வழங்கப்படும். அதனால இந்த முதல் 9 நாட்கள் நோன்பு வைப்பது சுன்னத் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாகுது. சரி, இப்போ இந்த 70 அப்படிங்கிற நம்பர் எதை குறிக்குதுன்னு தெரியுமா? இந்த நாட்கள்ல இறைவனோட திருமுகத்தை நாடி ஒரு நாள் நோன்பு வச்சா அந்த ஒரே ஒரு நோன்பு உங்களோட முகத்தை நரக நெருப்பிலிருந்து 70 வருஷங்கள் தூரமாக்குது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பிரம்மாண்டமான நற்கூலி இது. பகுதி 3 அரஃபா நாள். இந்த முதல் 10 நாட்களோட ஆன்மீக உச்சக்கட்டமே இந்த அரஃபா நாள் தான். அரஃபா நாள் அப்படிங்கிறது துல்ஹஜ் மாதத்தோட 9வது நாள். மனிதர்களுக்கு நரகத்திலிருந்து மிக அதிக அளவுல விடுதலை கிடைக்கிற நாள் இதுதான் சொல்லப்படுது. அன்னைக்கு இறைவன் கீழ்வானத்திற்கு இறங்கி வந்து அங்கு குழுமி இருக்கிற ஹாஜிகளுக்கு மாபெரும் பொது மன்னிப்பா வழங்குறான். இந்த நாளோட ஆன்மீக எடையா வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அப்போ ஹஜ்ஜுக்கு போக முடியாத நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கு என்ன நன்மைன்னு கேக்குறீங்களா? ஹஜ்ஜு செய்யாதவங்க இந்த அரஃபா நாள்ல ஒரே ஒரு நாள் நோன்பு வச்சா அவங்களோட முந்தைய ஒரு வருஷத்தோட சிறுபாவங்களும் வரப்போற அடுத்த ஒரு வருஷத்தோட சிறுபாவங்களும் மன்னிக்கப்படுது. வெறும் ஒரு நாள் நோன்பு 2 முழு வருஷ பாவங்களை அழிக்குதுன்னா இதை விட சிறந்த ஒரு ஆஃபர் வேற என்னவா இருக்க முடியும்? வருஷம் முழுசா நம்ம கேட்கிற துவாக்கள்லயே இந்த அரஃபா நாள்ல கேட்கிற துவா தான் மிக சிறந்தது. நபிகள் நாயகம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. நானும் எனக்கு முன்சென்ற நபிமார்களும் கூறிய வார்த்தைகளில் மிகச் சிறந்தது லா இலாஹ இல்லல்லா என்பதுதான். அதனால இந்த ஸ்பெஷலான நாள்ல நாம இந்த வார்த்தைகளை அதிகமா உச்சரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. பகுதி 4 குர்பானிக்கான வழிகாட்டுதல்கள். இந்த சீசனோட இறுதி மற்றும் மிக முக்கியமான வணக்கம் இதுதான். இது இப்ராஹிம் நபியோட மாபெரும் தியாகத்தை நினைவு கூறும் ஒரு செயல்.
குர்பானி கொடுக்க எந்தெந்த விலங்குகள் அனுமதிக்கப்பட்டிருக்கு, அதோட வயசு என்னவா இருக்கணும்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். செம்மறி அல்லது வெள்ளாடுன்னா 1 வருஷம் முடிஞ்சு 2வது வருஷத்துல அடி எடுத்து வச்சிருக்கணும். இது ஒரு நபர் அல்லது ஒரு குடும்பத்துக்கு போதுமானது. மாடு அல்லது காளையா இருந்தா 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் ஆரம்பமாகி இருக்கணும். ஒட்டகமா இருந்தா 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் துவங்கி இருக்கணும். மாடு அப்புறம் ஒட்டகத்துல அதிகபட்சமா 7 பேர் வரைக்கும் கூட்டா சேர்ந்து பங்கெடுக்கலாம். சரி, குர்பானி மாமிசத்தை எப்படி பங்கிடுறது? இத கட்டாயமா இப்படிதான் செய்யணும்னு இல்லைனாலும் இப்னுல் கையீம் போன்ற அறிஞர்கள் ஒரு சிறந்த பரிந்துரையை நமக்கு தராங்க. அதன்படி இத 3 பாகங்களா பிரிக்கலாம். முதல் பங்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும், 2வது பங்கு உங்க உறவினர்கள் அப்புறம் அண்டை வீட்டாருக்கும், 3வது பங்கு முழுமையா ஏழைகளுக்கும் தேவையுடையோருக்கும் வழங்கப்படணும். இந்த முறைமையை ஃபாலோ பண்ணா சமூகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அந்த உணவோட பயன் போய் சேரும் இல்லையா? பகுதி 5. உண்மையான நோக்கம் தக்வா. இத்தனை சட்டங்கள், இத்தனை நன்மைகள், இது எல்லாத்தையும் தாண்டி இதோட உண்மையான உணர்வுபூர்வமான நோக்கம் என்ன? அதுதான் தக்வா, அதாவது இறையச்சம். திருக்குரானோட இந்த ஆழமான வசனம் முழு விஷயத்தையும் ரொம்ப அழகா சுருக்கி சொல்லுது. அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை, மாறாக உங்கள் தக்குவாதான் அவனை சென்றடைகிறது. ஆமாங்க, குர்பானி அப்படிங்கிறது வெறும் ரத்தத்தை சிந்துற ஒரு சடங்கு கிடையாது. இறைவனோட கட்டளைக்கு முழுமையா கீழ்ப்படிய தயாரா இருந்த இப்ராஹிம் நபியோட மனநிலையை நாமும் பிரதிபலிக்கிற ஒரு செயல். இறைவா, நீ கட்டளையிட்டா எதையும் தியாகம் செய்ய நான் தயார்னு நம்ம உள்ளத்துல தோன்ற அந்த தூய்மையான எண்ணம் தான் அவனை போய் சேருது. இதுதான் இதோட உண்மையான சாராம்சம். இந்த 10 நாட்களோட நிகரற்ற மதிப்பையும் நன்மைகளையும் இப்ப நாம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். இறுதியா நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்வி இதுதான். இந்த சிறப்பான வாய்ப்பு உங்களை கடந்து வீணாயி விடாம இருக்க இன்னைக்கு நீங்க என்ன செய்யல உறுதியா செய்ய போறீங்க? நோன்பு வைக்க போறீங்களா? அதிகமா பிரார்த்தனை செய்ய போறீங்களா? இல்ல உங்க செல்வத்தின் மூலமா குர்பானி கொடுக்க போறீங்களா? சிந்திச்சு இன்றே ஒரு நல்ல முடிவெடுங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன். மீண்டும் சந்திக்கலாம்.